ஹாய் கைஸ், உங்கள் ஸ்கூலாக பேசுகிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி அமேசிங் ஸ்பைடர்மேன் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கேமை விளாட முடியாது, அவ்வளோதான் நினச்சிட்ருப்பீங்க. எஸ், இப்போ என்னோடதும் இப்போது ஆண்ட்ராய்டு 16 இதில் விளையாட முடியுது. இது ஆண்ட்ராய்டு 12, 11 அதனால் மட்டும்தான் விளையாட முடியும். ஆண்ட்ராய்டு 16 பியூராக நம்மளால விளையாடிக்க முடியுது கேமு. சரி, நல்லா கேமாக இன்றைக்கி சண்டே போட்டுடலான்னு சூப்பர் கேம் ஆகிட்டு வந்தேன். இப்படி இசட்டச்சோரில் ப்ரூவ் பண்ணணும் சால்வ் பண்ணுறதான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. நான் போட்ட வீடியோ இன்றைக்கி காலையில் அதை பார்த்துருமே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இந்த கேமில் நம்ம இசட்டச்சோரில் போட்டு எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வெறும் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஜிப்பில் பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஷூட் எப்படி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 கேமில் கொண்டு வந்துருக்குன்னு போட்டிருப்பேன். அதற்கு பாஸ்வேர்டு என்னன்னா கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். இதுக்கான நான் சொல்கிறேன், இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் கரெக்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கான பாஸ்வேர்டு கேப்டனில் விஎஸ்ன்னு போட்டால் போதும், கேப் எதுவுமே விட தேவையில்ல. அவ்வளோதான். அது இப்போ 600 MB தான் இந்த கேமு அமேசிங் ஸ்பைடர்மேன் 1. அதுவும் அமேசிங் ஸ்பைடர்மேன் 600 MB தான். வரணும் எல்லா விதமான சூட்ஸும் நம்மளோட நல்லா போயிட்டு தான் நான் கடைசியில் காட்டுவேன். கேம் சூட்டாக இருந்து நான் ஆல்ரெடி ஒரு டைம் விளையாடி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் இருந்தோன்னா ரைனோ வேணமும் சேர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைனோ மட்டும்தான் வருவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இல்லை, நீங்கள் ஒரு 2 நாள் லேண்டிங், ஒரு 2 நாள் தொடர்ந்து லேண்டிங் தான் போகணும். வேலை இந்த கேம் முடிச்சிட முடியும். நான் இங்கே டைமர் ஓடிட்டுருக்கு. இந்த டைமரில் போய் நம்ம அந்த எலக்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வருவோம். இதில் நீங்கள் கேம் ஸ்டார்டிங்கில் இந்த இடம் விளாட முடியாது. நிறைய மிஷின்ஸ் முடிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சூட்ஸ்லாம் அன்லாக் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நிறைய சூட்ஸ்லாம் இல்லை, ஒரு 4-5 சூட்ஸ் தான் இருக்கும். இந்த கிளாசிக் சூட் மாதிரி இருக்கும். இன்னொன்று அகேன் ஸ்பைடர் ஷூட் ஒன்று இருக்கும். மைல்ஸ் வரால் ஷூட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கேம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 வந்ததில்ல. அந்த கேமுக்கு ப்ரமோஷன்னால தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 கேம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 கேம் வந்தது. வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் கேமே வந்துட்டேன். பணம் வரலாம் புரிஞ்சுவாங்க. நான் இந்த கேம் ஆகாயத்தில் போகலான்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மொபைலுக்குமே இதுதான் பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் கேமு. ஸ்பைடர் ஃபிஷர்லாம் இது அப்புறம் தான் நான் சொல்லுவேனே. சிம்பிளும் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் சூட்ஸ் இந்த மாதிரி சூட்ஸ் ஒழுங்காக இல்லைல்ல, அதை நாம் பார்த்துக்கணும். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு என்னன்னா சூட்ஸ் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த கேம் விளாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சூட் இருக்கணும், அப்போ தான் இந்த கேமே விளையாடுவாங்க. ஏன்னா விளையாடவே மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ தான் எலக்ட்ரோ ஃபைட்டு வரும் நமக்கு. சரி, நாளைக்கு எனக்கு வேறு ஸ்கூல் செம்ம தாண்டா இருக்குது. நாளைக்கு ஸ்கூல் செம்ம டென்ஷனு. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். மண்டே ஸ்கூலுக்கு போனாலே கடுப்பாக இருக்குது தானே செய்யும். சரி, பரவாயில்ல. நாங்கள் பைத்தியம் மாட்டேன்னா தப்பாட்டுவேன். ஏன் தமிழ் அதை போஸ்ட் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. அப்படியே ஸ்பின் பண்ணி போகிறோம். இந்த வில்லன் வர முதல்லாம் எலக்ட்ரோ ஃபைட் நடக்கும் முதல்லாம் இந்த மாதிரி இது வந்தது தாங்க. இப்போ பாருங்க நியூஸ் மாதிரி. இதுக்கு தமிழுக்காக ஃபோட்டோ இது பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அவ்வளோ எலக்ட்ரோ பாஸ் ஃபைட்டு மடிச்சு இதில் ஒன்றும் பண்ண தேவை. இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி இதுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இப்போ அட்டாக் கொடுத்தோம்னா அவ்வளோதான், ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். இவன் அட்டாக் பண்ணுறது கொஞ்சமாக தான் நமக்கு ஹெல்த் குறையுமே தவிர அவ்வளோ ஹெல்த் குறையாது. ஆக்சுவலாக இதே மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2 PS2க்கு ஒன்று விட்டாங்க.
இல்லை PS2க்குள்ள அது வந்து இது கொடுத்தாங்க, நிட்டண்டோ கொடுத்தாங்க, டால்ஃபின் எமிட்டர் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விட்டாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 வந்து டேரக்டாக PS3 விட்டாங்க. அதோட கொஞ்சம் மாடிஃபைடு தான் இது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது என்ன நம்மளால் பீட்டரோட ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடியும், பீட்டராகவே இது பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இதில் அப்படின்ற வெறும் ஸ்பைடர்மேன் மட்டுமா தான் விளையாட முடியும், அதுவும் பண்ண முடியாது. சரி, ஸோ ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். இப்போ நான் வந்து வெளியில் டெரஸில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். காற்று வர ரொம்ப அடிக்குது. ஓகே, குத்து. அவ்வளோதான். இப்போ நம்ம சேஸ் பண்ணி போனோம். கடைசியாக தான் சொன்னேன் எப்படி இது பண்ணுறதுன்னு. அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு இருக்கு, மறக்காதீங்க. கரெக்டாக வீடியோ என்ன பாஸ்வேர்டு சிம்பிளாக தான் இருப்பாங்க பாஸ்வேர்டு. இந்த ஸ்பைடர்மேன் ராணிடி சூட் போடுறப்பல்ல, அதுக்கு கொடுத்து பாஸ்வேர்டு கிடையாது. இது வந்து யாரை பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறேன், கம்பல்சரி யார் பாஸ்வேர்ட் தான். நம்ம சேனலுக்கு புதுசாக டிபி வச்சுருப்போம். அந்த டிபியை பார்க்கறதுக்காகவே நான் பூரா அந்த யூடியூப் அந்த டிபியை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த டிபி பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே பில்டிங் மேலே ஏறி போய் அவனை அதை கொஞ்சம் இது பண்ணோம்னா முடிச்சிடலாம் அவனை. நான் கூட வந்து கேம் ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் ஒர்க் ஆகிடுச்சு. சிம்பிளாக தான் இருக்குது, அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி எப்படி ஃப்ளாஷ் மாதிரி கட்டன்னு போவான் பாருங்க. ஃப்ளாஷோட ஸ்பைடர்மேன் தான் கெத்து, ஏன் எல்லாத்தோட ஸ்பைடர்மேன் தான் கெத்து. ஏன் சொல்கிறேன்னா நான் ஸ்பைடர்மேன் ஃபேன், அதனால சொல்கிறேன். மார்வல் இப்போ புதுசாக அவெஞ்சர்ஸ் தண்டர் போல்ட்ஸ் படம்லாம் வந்துச்சுல்ல, அந்த படத்தில் கூட கைஸ் அந்த அந்த மற்ற அந்த தண்டர் போல்ட்ஸில் அவெஞ்சர்ஸோட நம்ம ஸ்பைடர்மேன் ஒத்தாலாம் நின்று எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடலாம், அவ்வளோ வீக்காக இருக்காங்க. OG6 வந்து சொல்ல ஹல்க் அளவுக்கு ஈக்குவல் தான் நம்ம ஸ்பைடர்மேனு. சமாதானண்டா வந்தீங்க, உண்மையிலே தான் சொல்கிறேன், ஹல்க் அளவுக்கு ஈக்குவல் தான். இது ஒரு கிக் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணாமல் இந்த ஸ்விங் பண்ணுற பட்டனை அழுத்தி பிடிச்சினீங்கனாலே இந்த மாதிரி டிச்சு முடியும். இங்கே பாருங்க, ஸ்கில்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகிருக்கும், நம்ம தான் அன்லாக் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ சூட்ஸ் காட்டம் பாருங்கள், எல்லா சூட்ஸும் அன்லாக் ஆகிருக்கும். இதை இவ்வளோ தான் ஷூட்ஸ் இருக்கும்ல, இதான் தமிழில் பண்ண பாருங்க. என்ன பண்ணோம்னா இந்த மூவ் பண்ணுற கர்சர் பட்டன் வந்து பின்னாடி நவுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த அந்த ஸ்பின் பண்ணுற பட்டன் வந்து அழுத்தி பிடிக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே, வாங்க எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம், இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. இசட்டை சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, கொடுக்குற ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகாமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஏபிகே இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க, அது சுற்றி காட்டுறோம் பாருங்க, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் காட்டும். நான் இப்போ நம்ம பண்ணுறது தான் முக்கியமான ஸ்டெப்பு. இன்ஸ்டால் கொடுப்பேன், வந்து ஒரு காட்டும், அதை நம்மளாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சிம்பிள் தான். இருங்க வரும் அது. இந்த ஆப் இஸ் நாட் இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்து நம்ம இது பண்ணணும். அது மாதிரி விட்டு மோர் டீட்டெயில்ஸ் பற்றி கீழே ஒரு ஏரோ மாதிரி இருக்குல்ல, தொட்டு இன்ஸ்டால் எனிவே கொடுங்க. அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க அந்த அப்படியே தூக்கி விட்டுட்டு எல்லாமே தூக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ண ஆப் கொடுப்பாங்க. இதில் வந்து அங்கே ஒரு டாட் மாதிரி மேலே இருக்குல்ல, என்ன ரீட் அண்ட் ரைட் எஸ்டி பர்மிஷன்ஸ் இருக்குல்ல, நான் ரவுண்ட் பண்ணுறவா அந்த டாட்டை வந்து பர்மிஷன் அலோவ் கொடுத்துப்போங்க. அலோவ் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டால் அங்கே செட்டிங்ஸ் சிம்பிள் போட்டு இன்ஸ்டால் இருக்குல்ல, தான் அங்கே பட்டன் வச்சு காட்டுறேன். இன்ஸ்டால் நிற்கும் எஸ் கொடுங்க. இங்கே பர்மிஷன் செட்டிங்ஸில் போய் அலோவ் கொடுத்துப்போங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இந்த மாதிரி வெளில தெரிய இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள போய் இன்ஸ்டால் கொடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% ஒர்க் ஆகுது எல்லா ஃபோனுக்கும்.
வெளில போதுன்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அது இன்ஸ்டால் ஆனே அமேசிங் ஸ்பேட்டர் அந்த ஏபிகே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நீங்கள் இதையே இன்ஸ்டால் எனிவே கொடுக்கணும். அவ்வளோதான், கேம் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை அப்படியே கூகுள் லென்ஸில் காப்பி இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.